ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து சீப்பு சீடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு முழு தேங்காய், நல்ல பெரிய தேங்காவாக நான் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வெது வெதுன்னு கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணா போதும். ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. கை தொட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டா வெது வெதுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேசன் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் 1 கப் அளவுக்கு உளுந்து வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சலிச்சு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு மாவு ஒரு 1/2 கப்பு. இப்போ இந்த அரிசி மாவு, உளுந்த மாவு, பாசிப்பருப்பு மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் நம்ம இந்த மாவை பிசைய போகிறோம். இப்போ தேங்காய் பாலே முழுமையாக சேர்க்கணும்னா நீங்கள் 2 தேங்காய் கூட உடச்சி பால் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்து பிசைய போகிறேன் மாவை. அதனால ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி மாவை பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த கரண்டியில் வந்து நான் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த சூடான எண்ணெயை இந்த மாவில் இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா சுறுசுறுன்னு இருக்கணும். எண்ணெய்க்கும் மாவுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாவோட கலந்துக்கோங்க. எண்ணெயை கலந்துட்டு நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் நீங்க கை வச்சு கிளறாதீங்க, சுற்றும். அதனால ஃபர்ஸ்ட் கரண்டியில மாவை கலந்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா நம்ம கலந்தாச்சு. இது வந்து நம்ம சீப்பு சீடைக்கு தான் பண்ண போறோம். இதை நீங்க வந்து சீப்பு சீடைக்குன்னு ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உலக்குல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஜாக் போட்டு இருக்கும் முள்ளு முள்ளா. அதை வந்து நம்ம இந்த இடியாப்ப உலக்குல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து கொஞ்சமா எடுத்து சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு இப்போ மாவை வந்து உலக்குல இது மாதிரி வைங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இதே மாதிரி உருட்டி உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். கேப் எதுவும் இல்லாமல் நல்லா மூடி போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலக்கோட மூடிய வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீல வாக்கில் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி விட்டுருங்க. பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம விரல் நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். நான் சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கோங்க. நம்ம ஆள்காட்டி விரல் நீளத்துக்கு மாவை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிங்கு மாதிரி நம்ம சுருட்டி எடுத்து எல்லா மாவையும் இதே மாதிரி
ஒரு 20 பக்கம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஒரு ஈடுக்கும் நம்ம போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி நீங்கள் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி நம்ம சுருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி விரல் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் இதை வந்து ஒன்றொன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போது நம்ம ஒன்றொன்னா சேர்த்துட்டு இது நல்லா வேகணும் எண்ணெயில். அப்போ தான் நல்லா கரகரப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கி இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும். வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். தேங்க்யூ.